வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி மகர ராசிக்கு, செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ கடக சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி 2024 தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்கு இடப்பெயர்வு பிப்ரவரி 5 அங்கு அவர் உச்சமாகிறார். இதை பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்? பொதுவாக மேஷம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பத்தாம் வீட்டில் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போகிறார். அதுக்கு முன்பாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி மகர ராசி மேஷ ராசிக்கு 10ஆம் வீடு, அந்த வீட்டின் அதிபதி சனி, மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, குருவுக்கு நீச்ச வீடு. இந்த செவ்வாய் பயிற்சி மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று உங்களுடைய 10ஆம் வீட்டில் அமரப்போகிறார். அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய சொந்த ராசி மேலேயே தன்னுடைய பார்வைகளை பதிப்பது. உற்சாகமாக இருப்பாங்க, புது தெம்புடன், புது பொலிவுடன், நல்ல குதூகலமாக. கணவன் மனைவியில் 1000 பிரச்சனை, 1000 தொந்தரவுகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நொடியில் தீர்ந்து உற்சாகம் பெறுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சி.
பயணங்கள் மூலமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் மேலோங்கும், நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. தொழில் மற்றும் பிஸ்னஸ் வியாபாரத்தில் நல்ல ஒரு growth இருக்குங்க. இது வரைக்கும் அப்படியே ஏதோ என்னமோ ஏதோ அப்படின்னு டல்லாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு மேலே வர மாதிரி, நல்ல வியாபாரத்தில் நல்ல நன்மைகள், லாபங்கள் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கிற மாதிரி. ஒரு வேலைக்கு 2 வேலை, காலையிலேருந்து 8 மணி நேரம் ஒரு வேலை செய்கிறோம், அடுத்தது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? சுறுசுறுப்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் ஏனோ தானோ போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த டைமு நல்லா சுறுசுறுப்பாக அந்த காரியத்தை பண்ணி வெற்றி கிடைக்க போகுது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் வேலை இல்லாத வேலையும், நல்ல தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் பண்ண பிஸ்னஸ் பண்ணுங்கிறவங்க நல்ல ஒரு தொழில் அமைக்கிறது வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தராரு. புதிய வேலைக்கு நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது நல்லபடியாக நடக்கும். சகோதர சகோதரியுடைய சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படுங்க. ரொம்ப நாளாக ஒரு பூர்வீக சொத்துங்க, அதை நான் விற்கணும்னு பார்க்குறேன், அது விற்க முடியல, அது எப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விலைக்கு, அதாவது இதுவரைக்கும் இல்லாத விலைக்கு நல்லா விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது நல்லபடியாக விற்கும், உங்களுக்கு லாபங்கள் மேலோங்கும். மேலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்கார். அது பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு ஒரு கனவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்கு முன்பாக என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் துரிதமாக எடுக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளும் கிடைக்க போகுது. படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடத்தில் அதிகமான கான்சன்ட்ரேட் கிடைக்க போகுது. அதன் மூலமாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க போகுது. தொழில், அதை படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒரு நல்ல சப்போர்ட் கைடு கிடைக்க போகிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மருத்துவர், காவல்துறை இதில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு அதிகமாகவே இருக்குது. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் அப்படின்னு அவர்களின் ஜாதகத்தில் இருக்க தசாபதிகள் படி அமையும். இருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்து செவ்வாய் பலம் சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் என்னை கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம், நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.